பிரைஸ்லாண்ட் த கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக தேவன் நமக்கு கொடுத்த தேசம் ரொம்ப நல்ல தேசம். அந்த தேசத்தின் பெயர் இந்தியாவாக இருக்கிறது. இடையில பாருங்க, இப்போ சமீபத்தில் நடந்த காரியம், பகல்காம் தானே, ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் பகல்காம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு சுற்றுலா சென்றிருந்த அந்த பெண்களின் முன்னாடியே, அந்த குழந்தைகள் முன்னாடியே அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய, அந்த பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடிய ஆண்களாக பார்த்து குறி வச்சு கொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தது. அது மதத்தை கேட்டு பேரை கேட்டு கொன்று குவிச்சாங்க அந்த தீவிரவாதிகள். நம்ம தேசம் என்ன பண்ணுது பாருங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் குங்குமத்தை நீ அழிச்சிட்டியா, பெண்களை வந்து நீ கைம்பெண் ஆக்கிட்டியா, கைம்பெண்களா பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி சிந்தூர் அப்படின்னு ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லி பேரிட்டு அந்த தீவிரவாதிகளுடைய இருப்பிடத்தை தீவிரவாதிகளை அழிக்குது. நம்ம ராணுவம் என்ன பண்ணுது, நம்ம இந்திய ராணுவம் என்ன பண்ணுதுன்னா அழிக்குது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவங்க மறுபடியும் என்னமோ நம்ம அவங்க ராணுவத்து மேலேயே நம்ம தாக்குதல் நடத்துனது போல அவங்க பாகிஸ்தான் ராணுவம் நம்ம ராணுவத்து மேலையும் நம்ம இந்திய மக்கள் மேலையும் தாக்குதல் நடத்துது. பாருங்க அவங்களுடைய குறிக்கோள் எப்படி இருக்கு பாருங்க. எந்த மதத்தை தவறு நான் சொல்லலை, எந்த ஒரு மதத்தையும் நான் தவறு சொல்லலை. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் பாவம், அவங்களும் போற விரும்பல. அவங்க வீடும் நாடும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்திய மக்களும் இந்த போற விரும்பல. நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும், நம்ம நாடும் நல்லா இருக்கணும் தான் நம்மளும் விரும்புறோம். ஆனா அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்குது, ராணுவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க எத்தனை டைம் தாக்குதல் நடத்தினாலும், இப்ப 2-3 டைம் நடந்துச்சு தாக்குதல் நடத்தினாலும், நம்ம அதிகப்படியான தாக்குதல் நடத்துறது இல்லை. ஏன் தெரியுமா? இது பெருசா போயிடக்கூடாது, மக்கள் நல்லா இருக்கணும், கோபத்தை காட்ட வேண்டிய நேரம் இல்லை, பொறுத்திருந்து வாழ வேண்டிய நேரம் அப்படின்னு இந்த இந்திய தேசம் நினைக்குது. அதனாலதான் சொல்றேன், இந்திய தேசம் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தேசமாக இருக்கு. அதனாலதான் தேவன் நமக்கு இந்த நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார். யோசுவாவும் காலேபும் சொல்றாங்கல்ல, தேவன் நமக்கு கொடுத்த தேசம் நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம். அப்படிப்பட்ட தேசம் தாங்க இந்த இந்திய தேசம். அல்லேலூயா. இந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த தேசத்தை யாராலையும் முறியடிக்க கூடாது. எந்த ஒரு தீவிரவாத தாக்குதல்னாலையும். ஏன்னா இந்த மதம், இந்த மொழி, இப்படிப்பட்ட காரியங்கள்னால நம்மளை பிரிக்கிறதுக்காக தான். பாருங்க, தீவிரவாதிகள் கொல்லும் பொழுது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உன் பேர் என்ன, உன் மதம் என்னன்னு கேட்டு பாருங்க. இந்த நம்ம தேசத்துல முஸ்லீம் நண்பர்களாக இருக்கட்டும், இந்து நண்பர்களாக இருக்கட்டும், எல்லோரும் நம்ம சகோதரிகள் போல வந்துட்டு இருக்கிறோம். பாருங்க, இயேசு நல்லவர். அவர் எல்லாரையும் நேசிக்க சொல்றார். நீ உன்னை விரும்புறது போல, உன்னை நேசிக்கிறது போல எல்லாரையும் நேசி அப்படிங்கிற. இங்க நம்மளை பிரிக்க பல காரியங்கள் நடக்கலாம். பட் இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த தேசம் நல்ல தேசம். நம்மளை ஒருபோதும் யாராலையும் பிரிக்க முடியாது. எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம இந்த மத வெறிகள் வரக்கூடாது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த மக்களும் போற விரும்பாம தான் இருக்கிறாங்க. நம்மளும் போர்னா வேண்டாம் தான் நினைக்கிறோம். ஆனா இந்த தீவிரவாதிகள், இந்த இந்த பிசாசின் குணம் படைத்தவர்கள் யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்திய ராணுவத்துக்கு தேவனின் பலம் இருக்கட்டும். தேவனின் காரியங்கள் கிருபை வேலை செய்யட்டும், உதவி செய்யட்டும். இந்திய தேசத்துக்காக எல்லோரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாங்க ஜெபம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் தேவனே ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்த்துருக்கிறோம், அந்த தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இராணுவங்களால இந்திய தேசத்துல சில குடும்பங்கள் இழப்புகள், உயிரிழப்புகள், இராணுவ வீரர்கள் இழப்புகள், இதெல்லாம் பார்க்கிறோம். அதற்காகவும் ஜெபிக்கிறோம். அப்ப இந்த இந்திய தேசத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்தை உங்களுடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுங்க எங்களுக்காக. நீர் போர் செய்யுங்கப்பா. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் இந்த யுத்தத்துல நல்ல நல்ல பங்கு கொடுங்க, நல்ல உதவிகளை செய்யுங்க. எந்த மக்களுக்கும் அப்பா உயிர் சேதம் ஏற்படாதபடி, அப்பா யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாதபடி என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.